இது கொஞ்சம் காற்று டைம்ன்றனால இப்போ எப்படி பார்த்தா நேந்திரம் வந்து கொஞ்சம் நல்லா அடிவுக்காக வந்திருக்கு. இப்போ எதிர்பார்த்த அடிவுக்கு இருக்குது. இருந்தாலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டு கொஞ்சம் உள்ளே பாதித்ததுனால இந்த மரம் வந்து கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் லைட்டாக அழுகல் இருக்கும். அந்த ஒன்றும் இல்லை, நேந்திரம்னாலே வந்து அப்படி தான் இருக்கும். சிம்பிளாக சொல்லப்போனால் நேந்திர வாழை வந்து பார்த்திங்கன்னா அந்த பொதுமை போன மாதிரி தான் இருக்கும். தெரியுதுங்களா? உள்ளே தண்ணி வர மாதிரி இப்படி தான் இருக்கும் நேந்திரம்னாலே. அந்த வண்டு பிரச்சனை வந்ததுனால அப்படி பாதிக்கும். ஸோ அதுக்காக இந்த டிவைன் போட்டிருக்காங்க. மரம் சாஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக எல்லா மரத்துக்குமே முட்டு கொடுப்பாங்க. கம்பு வைப்பாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த டிவைன் மாதிரி வச்சு விடுவாங்க. இந்த இதில் கட்டுற மாதிரி இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா மரம் சாயாமல் காப்பாற்றிக்கலாம். ஒரு மரத்தை இன்னொரு மரம் வந்து எடுத்து கொடுத்துக்கும். இப்போ சாயாமல் காப்பாற்றிக்கலாம். ஸோ அதுக்காக போடுறது. இதுவும் போட்டுக்கலாங்க. இந்த சருகு பிரச்சனையுமே கண்ட்ரோல் பண்ணியாச்சு. பெருசாக ஏற விடாமல் காப்பாற்றியாச்சு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்க இடம் வந்து பார்த்தோன்னா சதியமங்கலம் உக்கரம்ன்ற ஒரு ஏரியா. அங்கே வந்து கூடக்கரம்பாங்க. அங்கே ஒரு ஏரியா இருக்கும். நியர்பை இது நேந்திர வாழை போட்டிருக்காங்க. குட்டால் நேந்திரம். சராசரி எப்படி பார்த்தாலும் இந்த நேந்திர வாழை ஒரு இது 9-10 மாதம் ஆயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த வாழை. இதுக்கு வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அடித்தண்டு ஊக்கம் வர்றதுக்காகவும் வண்டு பிரச்சனை. வண்டு வந்து கொஞ்சம் டேஞ்சராக இருந்தது. 7வது மாதமே வண்டு விழுந்துருச்சுன்னு வச்சுக்கலாமே. மரம் சின்னதாக இருக்கும்போது வண்டு தாக்கிடுச்சு. ஸோ வண்டு பிரச்சனைக்காகவும் ஒரே ஒரு டோஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். கொடுத்து 3 மாதம் ஆச்சு. காய் ஊக்கத்துக்கும் அந்த வண்டு பிரச்சனைக்கு சேர்ந்து கொடுத்துருக்கு. அதோட காய் க்ரோத்து பார்த்தா தெரியும். கரெக்டாக ஒரு டோஸ் தான் கொடுத்துருக்கேன், எக்ஸ்ட்ரா கொடுக்கல. இன்னொரு டோஸ் கொடுத்துருந்தா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. இப்போ அது போய் இன்னொரு டோஸ் கொடுத்துருந்தோம்னா எதிர்பார்த்தத விட வளர்ச்சி கொண்டு வந்திருக்கலாம். 7 சீப்பாக கொண்டு வந்திருக்கலாம். இதே கோபியில் வந்து பார்த்திங்கன்னா 2 டோஸ் போட்டோம். நேற்று 3வது டோஸ் போட்டது. எல்லாத்துலேயுமே 7 சீப் இருக்குது. 25 to 30 கிலோ வரைக்கும் வெயிட் வரும். அந்த ரேட்டை கொண்டு வந்துருக்கலாம், வெயிட்டு கொண்டு வந்துருக்க முடியும். இது வந்து ஒரு டோஸ் போட்டிருக்குது. ஒரு டோஸ்லேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6 சீப்பு வந்து 5, 6 முன்னப்பின இருக்குது. அங்கே வந்து 7 சீப்பெலாம் இருந்தது. எல்லாமே 7 சீப்பு, 90% 7 சீப்பு. அது 1, 2 மட்டும் 6 சீப்பு இருந்தது. ஒரு 7 சீப்பு கொண்டு வரலாம். கிலோ வந்து 30 கிலோ வரைக்கும் கொண்டு வரலாம்.